கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு கலாத்தியர் 1 அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 5 வரை. தியானத்திற்கான தலைப்பு தம்மை தாமே. அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். மத்தேயு 20:28. வீதியிலே நடந்த ஒரு சண்டையிலே ஒருவன் கையிலே கூரிய ஆயுதம் இருந்தது. அதனால் யாவரும் பயந்து தூர நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு வீடியோ எடுத்துக்கொண்டு நின்றிருக்க, அந்த வழியே வந்த ஒருவர் திடீரென பாய்ந்து சென்று அந்த ஆயுதத்தை பறிக்க முயன்றார். விளைவு, அவர் உயிராபத்து அடையும்படி காயப்பட்டார். இப்போது நாம் என்ன சொல்வோம்? இந்த மனிதருக்கு இது தேவையா என்போமா அல்லது வெட்கப்படுவோமா? ஆனால் தான் குத்த வந்தவன் காப்பாற்றப்பட்டதை கண்டவனும் காப்பாற்றப்பட்டவனும் திகைத்து நிற்க, காயமடைந்தவரோ வேதனையிலும் சந்தோஷப்பட்டார். ஏன் தெரியுமா? அந்த நபர் இவரின் அன்புக்குரிய மகன். அவனுக்காக இவர் தன் உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தார். இதுதான் அன்பு. இன்று இப்படி நடக்குமா? கிறிஸ்துமஸ் ஆரவாரங்கள் சூடு பிடித்திருக்கிற இந்த நாட்களில் இயேசுவின் பிறப்புடன் சம்பந்தமே இல்லாத பல அடையாளங்கள் வீதி எங்கும் தொங்கவிடப்பட்டு விற்பனைகளும் சமூக பணிகளும் அதிகரித்து இருப்பதை மறுக்க முடியாது. நல்ல விஷயம்தான், நாமும் இதில் பங்கெடுக்கலாம். என்றாலும் வருடா வருடம் இயேசு பிறப்பின் முக்கியத்துவம் குறித்து பல விதங்களில் நாம் தியானங்களை செய்து வந்தாலும் எவ்வளவுக்கு நாம் உணர்வுள்ளவர்களாக இந்த நாட்களை கடந்து செல்கிறோம் என்பது இன்னமும் கேள்விக்குறிதான். பவுல் கலாத்தியருக்கு எழுதிய போது கிறிஸ்து பிறப்பின் அடிப்படை அஸ்திபாரமான நோக்கத்தின் ஆழமான சிந்தனையை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளார். அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் வலுக்கட்டாயமாக கொல்லப்படவில்லை. பிதாவின் சித்தப்படி அவர் தம்மைத்தாமே நமக்காகவே மரணத்துக்கு ஒப்புவித்தார். அநியாயம், அக்கிரமம், சோதனைகள், வேதனைகள் நிறைந்த சாத்தானின் இந்த தீய பிரபஞ்சத்தின் வல்லமையிலிருந்து நாம் மீட்கப்படுவதற்காக நாம் கேட்டா அவர் நம்மை மீட்க வந்தார்? இல்லை. அவர் தாமே ஒரு மனிதராக இந்த உலகிற்கு வந்து பிதாவின் அனாதி சித்தப்படி தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். இதுவே ஒப்பற்ற அன்பு. இதன் பலன் இந்த உலகுக்கும் சாத்தானின் தீய வல்லமைக்கும் இனி நாம் அடிமைகள் அல்ல என்பதாகும். இது எத்தனை பெரிய அற்புதம்! அப்படியானால் மீட்கப்பட்ட நமது வாழ்வில் மீட்கப்பட்ட அந்த நன்றி, அந்த சாட்சி வெளிப்பட வேண்டுமே. மீட்கப்படாத மக்களை குறித்த ஆத்தும பாரம் இருதயத்தை அழுத்த வேண்டுமே. இதுதான் மெய்யான கிறிஸ்துமஸ். ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, எங்களை மீட்க தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த உமது அன்பை பிறருக்கு கூறி அவர்களை உமதண்டை வழிநடத்த வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆமேன்.